திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அளித்த இரு உத்தரவுகள் பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. பிரச்சனை இன்று பாராளுமன்றம் வரை எதிரொலித்திருக்கிறது. அது பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். சார், கடந்த 1ஆம் தேதி அதேபோல் 3ஆம் தேதி முதல்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று கொடுத்த உத்தரவு, அடுத்ததாக 3ஆம் தேதி கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் கொடுத்த உத்தரவு, அதைத் தொடர்ந்து இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த உத்தரவு ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. முதலில் அந்த டிசம்பர் 1ஆம் தேதி நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவு, அதன் பற்றி உங்களுடைய பார்வை. அடுத்து அதேபோல் 3ஆம் தேதி அவசர கதியில் அவர் கொடுக்கவதாக சொல்லப்பட்ட அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கொடுத்த தீர்ப்பு, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? சார், 1/12/2025 அவர் கொடுத்த தீர்ப்பும் கூட அவசர கதியில் கொடுக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன். நீங்கள் 3ஆம் தேதி தீர்ப்பை மட்டும் சொன்னீங்க. 3ஆம் தேதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அளித்த தீர்ப்பை நீங்கள் அவசர கதியில் கொடுத்ததாக சொல்கிறீர்கள். 1ஆம் தேதி தீர்ப்புக்கு 3ஆம் தேதி தீர்ப்புக்கு அடிப்படை 1ஆம் தேதி தீர்ப்பு. அந்த 1ஆம் தேதி தீர்ப்பே அவசர கதியில் கொடுக்கப்பட்டது. காரணம் என்னென்னா, இப்போ இதான் முதலாக அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. முருகன் கோயில் அந்த திருப்பரங்குன்றம் மலையில் அடிவாரத்தில் இருக்குது. அந்த மலையின் அடிவாரத்தில் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு நேர் மேலே மலை உச்சியில் உச்சி பிள்ளையார் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய தீபத்தூணைத்தான் முருகன் கோயில் தீபத்தூணாக அங்கீகரித்து அங்கே ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்தை ஏற்றி வருகிறது. அந்த விழா நாளில் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றி வருகிறது. அதே போல் இந்த வருடம் கூட 3ஆம் தேதிக்கு அங்கே ஏற்றினாங்க. அங்கே போய் திருப்பரங்குன்றம், மதுரை, அதை சுற்றுவட்டத்தில் கூடிய பக்தர்கள் அதில் போய் கலந்துக்கிட்டாங்க. இங்கே இந்த மலையில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு பகுதியில் ஒரு மசூதி, தர்கா, நெல்லித்தோப்புன்ற பகுதி அவர்களுக்கு சொந்தம் என்பது லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் வரைக்கும் போய் 1920 வருடங்களில் ஒட்டி போய் தீர்ப்பாகிருக்கு. அது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க, நீதிமன்றம் உட்பட. அப்போது அதுக்கு பக்கத்தில் ஏற்றணுன்றது தான். ஏற்கனவே அந்த உச்சி பிள்ளையார் கோயிலெலாம் இங்கே ஏற்றணுன்றதுக்காக ஒரு வழக்கு போடுறாரு ராமர் ரவிக்குமார், அப்புறம் இன்னொரு 3 பேர் 4 பேர் போடுறாங்க. அந்த வழக்கை ஏன் அவர்கள் இறுதி நேரத்தில் போடுகிறார்கள்? அதான் என்னுடைய கேள்வி. அப்போ ஜட்ஜ் என்ன சொல்லணும்? ஏன்ப்பா முதல்ல ஒரு புது கோரிக்கை வைக்கிற, இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், நான் இப்போ விசாரிக்கிறேன். அதில் 11 வாட்டி எதிர்கட்சிகள் அவங்கக்கிட்ட பதில் மனு வாங்கணும். அதுக்கு அந்த பதிலுக்கு நீ பதில் போடணும். அவங்க தேவைப்பட்டால் அதுக்கும் ஒரு பதில் போடலாம், ஆவணங்கள் கொடுக்கணும், வாதங்கள் நடக்கணும். அதனால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமே அப்படின்லாம். ஆனால் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி தான் அந்த வழக்கே தாக்கல் பண்ணப்படுது. அப்போ எதுக்காக இப்போ இந்த வழக்கை இவர் முன்னாடி தாக்கல் பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஃபாரம் ஷாப்பிங்கும்பாங்க. அதாவது இந்த கடந்த ஒரு ஆண்டுகளாக இல்லாமல் இவர் வரும்போதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் இவர் தப்பாக சொல்ல, அவங்களுக்கு என்னமோ இவரை கொஞ்சம் ஆர்டர் கிடைக்க நினைக்கிறாங்களாம் தெரியாது. பெட்டிஷனருக்கு இந்த நீதியரசர் வரும்போது தாக்கல் செய்தால் நமக்கு ரெசல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கலாம். பின்ன என்ன, வேற என்ன பொருள்? ஏற்கனவே இந்த கோரிக்கை சம்பந்தமாக, இதே கோரிக்கை சம்பந்தமாக 2017 இரு நீதிபதிகள் அமர்வு, அதுக்கு முன்னாடி ஒரு நீதிபதி 2014 அந்த உத்தரவை உறுதி செய்து 2017 இரு நீதிபதிகள் அமர்வு, நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அமர்வு, அந்த கோயில் தான் இதை முடிவு பண்ணணும். அதை கோயிலில் வழக்கமாக ஏற்றுற இடத்துல தான் ஏற்றணும், வேறு இடத்துல ஏற்ற முடியாது. ஏன்னா கோயில் நிர்வாகம் தான் அதை முடிவு பண்ணணும், வேறு யாரும் இதில் முடிவு பண்ண முடியாது அப்படின்றத அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்போது இந்த தடை, இந்த உத்தரவு ஒற்றை நீதிபதியை கட்டுப்படுத்தும். அவர் அதை மீறி செய்யறதுக்கான அதிகாரம் கிடையாது. அப்படி என்ன பண்ணோன்னா, அவர் தலைமை நீதிபதிக்கு சொல்லணும், ஐயா இந்த மாதிரி 2 நீதிபதி தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால் நீங்கள் ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு மாறாக இவரே இதை விசாரிச்சுக்கிறாரு, இதை தீர்ப்பு சொல்கிறாரு. அந்த தீர்ப்பில் இதை பற்றி விவாதமே இல்லை. இந்த 49 பக்கம் கொண்ட தீர்ப்பில் இந்த விவாதமே இல்லை. என்னை பொறுத்த வரையில் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வழக்கில் அவர் அதீத ஆர்வம் காட்டுகிறார் என்ற ஒன்றை சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒரு பின்னாடி அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. இவர் RSS கர்ற அவரே சொல்லிப்பார், அதில் ஒன்றும் வெளிப்படையாக எனக்கு நண்பரே கூட. அப்போது நீதிபதியான உடனே அவருடைய சித்தாந்தத்தை கழட்டி வச்சிடணும். அதுதான் அதுக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெரிய உதாரணம் அது கிருஷ்ணய்யர் போன்ற ஆளுமைகள்
அதுக்கப்புறம் வந்து ரத்தனவேல் பாண்டியன் போன்ற ஆளுமைகள். அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தவர் திமுக கழகத்தில். ஆனால் அவர் வந்து நாளைக்கு அடுத்து மேலும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும்போது எம்ஜிஆர் வந்து அதை ஆட்சேபனெல்லாம் பண்ணல. அப்போது இதுதான் அடிப்படை. ஏன்னா கட்சியிலிருந்து அவர்கள் வேறுபடுத்திக் கொள்வது அந்த சித்தாந்தத்திலிருந்து. இவரை பொறுத்தவரையில் இந்த வழக்குகளுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு தன்னுக்கான பர்சனல் வழக்கு மாதிரி எடுத்து இதை பண்ணுறாருன்றதை நான் உற்று நோக்கும்போது என்னுடைய விமர்சனமாக வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கரூர் வழக்கு, கரூரில் இதே மாதிரி ஒரு கோயில் சம்பந்தம், கோயில் சொல்ல முடியாது, அது ஒரு சமாதி. அங்கே வந்து ஒரு பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் உருண்டால் சொர்க்கத்துக்கு போகலான்ட்டு வருஷம் அது ஒரு அந்த நாளில் அதை நடக்கும். அதை வந்து அது தடை செய்யணுன்ட்டு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு, நீதிபதி மணிக்குமார் அவர் தலைமையிலான அமர்வு இது மனித மாண்புக்கு விரோதமானதுன்னு தடை பண்ணுறாங்க. அடுத்து இப்போ சமீபத்தில் 1 ஆண்டு இல்லை 2 ஆண்டுக்கு முன்னாடி இதே வழக்கை அதே வழக்கு கரூரில் போட்டு இவர் வந்து அந்த வழக்கை அனுமதிக்கிறார். 2 நீதிபதிகள் இருந்தாலும் அனுமதிக்கிறாரு. இப்போ எப்படி 3ஆம் தேதி கார்த்திகை தீபம்னா 1ஆம் தேதி ஆர்டர் கொடுக்குறாரோ அதே மாதிரி கரூரில் அந்த நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் தர்றாரு. அடுத்த நாள் நடத்திட்டாங்க, உருண்டாங்க ஜனங்க. அது நம்பிக்கை இருக்கவங்க. அப்போது அதுக்கு அடுத்து அரசு அப்பீல் போட்டு அடுத்து அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுது. அப்போ இது முதல்ல இல்லை அவருக்கு, வழக்கமாகவே இது ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்ன்றதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் அவருக்கு என்ன சொல்கிறது, நியர் டு இஸ் ஹார்ட். இந்த மாதிரி எது கரூர் வழக்கு மாதிரி பிரச்சனைகள், அதான் எச்சில் இலையில் உருள்வது போன்றது வழக்குகள். அல்லது இப்போ கார்த்திகை தீபத்தை வந்து தர்கா பக்கத்தில் ஏற்றுறது தான் அவங்களுடைய அரசியல். அதே மாதிரி பார்ப்பனர் அல்லாதார் அர்ச்சகராகிற வழக்குலையும் அவர் தெளிவாக சொல்கிறார், நான் ஸ்மார்த்த பிராமணன், நானே. அவர் ஸ்மார்த்த பிராமணனாக இருந்தான்னா இல்லை, நான் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்ல வேண்டியது தான். அப்போ அவர் வந்து அவருடைய இன்வால்மெண்ட் தான் அதை சொல்லுது. அதே மாதிரி லாவண்யா வழக்கு, அதில் சொல்கிறார் மைக்கேல்பட்டின்ற ஊரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. எப்படி இந்த மைக்கேல்பட்டின்னு ஊர் பேர் வருது தமிழ்நாட்டில்? அதே மாதிரி தொடர்ந்து சொல்ல மாரிதாஸ் வழக்கில் 2 நாளில் எஃப்ஐஆரை கோஷ் பண்ணார். சுப்ரீம் கோர்ட் அப்பா இப்படிலாம் கோஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரத்து பண்ணிச்சு. அப்போது ஏன்னா மாரிதாஸை தெரியும், இதே மாதிரி இந்த சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர். அப்போ இதை தொடர்ந்து இருக்கார். வேறு இந்த சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க ஹைகோர்ட்டில் பல நீதிபதிகள் இருக்காங்க. ஆனால் அவர்கள்கிட்டலாம் இந்த அளவுக்கு பிரச்சனை எழுவதில்லை. சார், அடிப்படையில் இதில் ஒரு முக்கியமான கேள்வி. அப்போது நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் தன்னுடைய கொள்கை சார்ந்து, அதாவது நீதிக்கு உட்பட்டு சட்டம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் வந்து தீர்ப்புகளை வழங்காமல் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் சித்தாந்தம் இல்லை அரசியல் பொலிட்டிக்கல் லீனிங்ஸ்க்கு உட்பட்டு இது போன்ற தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்குகிறார்ன்ற விமர்சனத்தை வந்து அவர் உண்மையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஆமாம், அதான் என்னுடைய விமர்சனமே. அது இருக்கக்கூடாது என்று நான் வந்து இதன் மூலமாக இதோடவனா இறுதியாக இருக்கட்டும்ட்டு நான் அவரை கேட்டுக்கிறேன். நான் தொடர்ந்து இதை வலியுறுத்திக்கிட்டே வரேன். நான் பல காணொளிகளில் இதை நான் சுட்டி காமிச்சிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும், எனக்கு கூட அரசியல் உண்டு, நான் சொன்ன கிருஷ்ணய்யருக்கு உண்டு, ரத்னவேல் பாண்டியனுக்கு உண்டு. ஆனால் பழைய அரசியல் வந்து நீதிபதியாக இருக்கும்போது அது கொஞ்சம் அப்படியே சப்ரஸ் ஆகிருக்கணும். மீண்டும் ஜட்ஜை விட்டுட்டு ரிட்டையர் ஆகணும்னு மீண்டும் வரலாம் என்ன மாதிரி. இப்போ நான் மீண்டும் பேசுகிறேன், அது முன்னாலாம் நான் பேசுனது கிடையாது. இப்போ அவர் நீதிபதியாக இருக்கும்போதே நிறைய பேசுகிறாரு அவர். அப்போ கோர்ட்டில் உட்பட பேசுகிறாரு. அப்புறம் வழக்கறிஞர்கள் அவங்களுடைய அந்த சித்தாந்தத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் ரெகுலராக பேசுகிற வீடியோ பார்த்தா வருது. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு நீதிபதிகள் செய்கிற ஒரு விஷயமாக தோணலை. என்ன கேட்டிங்கன்னா, இப்போவே நம்ம நீதிபதிகள் வந்து ஒரு நீதிபதி சத்யதேவோட ஸ்டாண்டர்டை படி யாருமே நிற்க மாட்டாங்க. ஈவன் நான் கூட நிற்பேனான்னு தெரியாது. ஏன்னா அவர் திருமணத்துக்கு கூட போக மாட்டார், யாரையும் கூப்பிடவும் மாட்டார். அந்த மாதிரி கூட இருக்க வேண்டாம். ஆனால் குறைந்தபட்சம் வந்து தங்களுடைய சித்தாந்தம், பழைய சித்தாந்தத்தை வந்து இப்போ கேரி பண்ணக்கூடாது. இப்போ அதை சப்ரஸ் பண்ணணும் முடிஞ்ச வரையில் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. அது அவர் கூட இந்த கோட்பாட்டாளர் ஒத்துப்பார், அதை செய்கிறார். இங்கே இதை பொறுத்த வரையில் திருப்பரங்குன்றத்தில் அங்கே வந்து கோயில் நிர்வாகம் தான் முடிவெடுக்குது. இதை ஒன்று இந்த அரசு முடிவெடுக்கல, கோயில் நிர்வாகம் முடிவெடுக்குது. ஏன்னா அரசு வந்து HRNC இங்கே இருக்கு கோயில் நிர்வாகம். ஆனால் கோயில் நிர்வாகம் வந்து அதிமுக காலத்துலேயும் அங்கே உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றுச்சு. அதுக்கும் முன்னாடி காங்கிரஸ் காலத்துலையும் உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றுச்சு. நான் சொல்கிறது 100 ஆண்டுக்கு மேலே அங்கே தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து தர்கா பக்கத்தில் ஏற்றணும்னு இப்போ கேட்குறாரு. சரி, வழக்கு போகிறதுக்கு அவர் உரிமை இருக்குது. அப்போ இந்த நீதிபதி என்ன சொல்லணும், என்னையா இப்போ திடீர்னு ஒரு புது கோரிக்கையாக வருது, ஏற்கனவே நீ கேட்டு டிஸ்மிஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி கேட்டு, அதனால் இது அவசரம் இல்லைன்றதுக்கு பதிலாக அவசரமாக விசாரிச்சு, அதனால தான் சொல்கிறேன் அந்த வழக்கின் தீர்ப்பு தான் அடுத்து கண்டெம்ட்டுக்கு வழிவகுக்குது. 1ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே அவர் கொடுத்தாகணும் தீர்ப்பை.
இல்லாட்டிக்கு போனால் அவரால் இருப்பு கொள்ள முடியாது. இந்த வருஷம் இல்லைனாட்டிக்கு அடுத்த வருஷம் கொடுத்த என்ன அப்படின்றதுக்காக தான் இதில் 1ஆம் தேதி அவர் கொடுக்குறாரு. அப்போ மீண்டும் அப்போ உடனே 3ஆம் தேதி இன்னைக்கு கண்டெம்ட், அது கண்டெம்ட் போடுறாங்க. இதுக்கு இடையில் ஒரு சின்ன செய்தி, அவர் என்ன பண்ணுறாரு, இடையில் போய் அந்த இடத்த போய் பார்க்குறாரு. அந்த இடத்த பார்க்கும்போது அவர் நீதிமன்றத்தில் வந்து நான் மட்டும் போவேன்றார். இதெல்லாம் தனிப்பட்ட போகவே கூடாது, தப்பு சட்டத்தில். இவர் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கூட்டிகிட்டு போகணும், யார் கட்சி பார்ட்டிஸையும் வக்கீல்களையும். அவங்க யாராவது சொல்லி வராமல் இருந்தால் வேறு. ஆனால் இவர் சொல்லலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ற தகவல், ஏன்னா சிசிடிவியில் பதிவாயிருக்குன்னு எதிர்த்தரப்பில் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு நான் மட்டும்தான் போவேன்ட்டு. அவர் மட்டும்தான் போயிருக்காரு. ஏன்னா சில அதிகாரிகள் கூட போயிருக்கலாம். எதுக்காக இது போகிறதுன்னா, போகிறப்போ அவர் சந்தேகம் வரலாம். அப்போ அவர் அதை பற்றி புரியுறதல் சம்பந்தமாக அதை வரணும். இப்போ இந்த இடத்துக்கு இருக்கு இல்லைங்களா, தர்கா மட்டும் இல்லை, இதுக்கு போகிறதுக்கு வழியே இஸ்லாமியர்களுடைய அந்த தர்கா, அந்த நெல்லித்தோப்பு வழியாக தான் அதுக்கு போகணும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு இஸ்லாமியர்களுடைய ஒரு திருவிழாவை ஒரு இந்துக்களுடைய கோயிலுக்கு சொந்தமான இடத்து வழியாக போகிறதுக்கு அனுமதிப்பாங்களா? அப்போது அதனால் அவங்க நோக்கம் என்னென்னா, இதை ஒரு மத பிரச்சனையாக சர்ச்சையாக ஆக்கணும் அப்படின்றது தான். இன்றைக்கி முதல்வர் வந்து ரொம்ப நல்ல சிறப்பான ட்வீட் போட்டிருக்காருங்க. அதுதான் முக்கியமான பிரச்சனை. ஏன்னா தீபத்தை பொறுத்த வரையில் கோயில் வந்து ஏற்றிட்டாங்க, அங்கே காலாகாலமாக ஏற்றுறாங்க, இந்த வருஷமாக ஏற்றுனாங்க, மக்கள் போனாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா, இன்றைக்கி பிஜேபிக்காரங்க அல்ல அவங்களுக்கெல்லாம் இருக்க என்ன கேட்கணுன்னா, அந்த முதல்வர் சொன்னது மதுரைக்கு வேண்டியது மெட்ரோ, அதை மெட்ரோ கொடுக்கல, தீபம் தான் ஏற்றியாச்சு. இன்னொன்று என்ன, எய்ம்ஸும் இல்லை, ஒத்த செங்கல்ல தான் இருக்குது. அடுத்து என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும், அந்த விவசாயிகள்லாம் தமிழ்நாடு முழுக்க இந்த மழையில் வந்து அறுத்து ஈரப்பதம் வந்து அது ஈரப்பதத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதை சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம அடிமை மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பதிலை சொல்ல மாட்டேங்கிறான், இல்லை இவ்வளோதான் அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்றைக்கி வந்து தஞ்சை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் விவசாயிகளுடைய அறுவடையில் வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நட்ட பயிர் வந்து தண்ணியில் மூழ்கி போச்சு, பெரிய நஷ்டம் வருது. அதுதான் பிரச்சனை. இப்போவே மழை, கடுமையான மழையில் 3ஆம் தேதி இன்றைக்கி ஒரு கண்டம் போடும்போது கலெக்டர் வந்து மழை சம்பந்தமான பிரச்சனை, மக்களுக்கு வந்து மழை நீர் வீட்டுக்குள்ளே போயிடுது, அவர்களை பள்ளியில் தங்க வைக்கணும், உணவு கொடுக்கணுன்றதை விட்டுட்டு இவர் உடனே வந்து பார்க்கணுன்றது. அப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, வெளியில் பேசப்படாத செய்தி, இந்த திருப்பரங்குன்றம் இல்லாமல் திண்டுக்கல்லையும் ஒரு வழக்கு. ஏன்னா அதனால தான் சொல்கிறேன் ஃபாரின் ஷாப்பிங் வந்துட்டு. திண்டுக்கல்லில் ஒரு சின்ன வில்லேஜில் அது வந்து முதலாக அங்கேயும் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அங்கே கார்த்திகை ஏற்றந்தே கிடையாது. அதை 2ஆம் தேதி நீ தீர்ப்பு கொடுக்குறாரு, 3ஆம் தேதி நீ அங்கே ஏற்றணுன்ட்டு. அதுலேயும் அங்கே 144 போடுறாங்க, இங்கேயும் 144, அங்கேயும் 144 போடுறாங்க. அப்போது அங்கேயும் அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, 3ஆம் தேதி இன்னைக்கு திண்டுக்கல் கலெக்டரையும் எஸ்பியும் மதியானம் ஆர்டர் பண்ணுறாரு, 1 மணிக்கு என்னமோ ஆர்டர் பண்ணுறாரு, 3 மணிக்கு வரணுன்ட்டு. எப்படிங்க அது சாத்தியம்? கலெக்டர் என்ன அவங்களுக்கு, நான் கலெக்டர்லாம் எனக்கு பெரிய அவங்கள மாரிலாம் பெரிய மரியாதை அதுக்காகலாம் இல்லை, பணிச்சுமை அதிகம் அவங்களுக்கு. அதுவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மழையில் இருக்கும், அது அவங்கள வர சொல்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் அங்கே வழக்கு அது ஒத்தி வைக்கப்படுது, அந்த திண்டுக்கல் வழக்கு. இதை பொறுத்த வரையில் என்ன பண்ணுறாரு, அவருக்கு திருப்பரங்குன்றத்தில் வந்து அவருக்கு இன்னும் கூடுதலாக எடுத்துக்கிட்டு 3ஆம் தேதி இன்னைக்கு அதை 5 மணிக்கு எடுக்கிறாரு. அப்போது அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் என்னங்க அது இன்னும் ப்ரீமெச்சூர்ன்றார். இல்லை அப்போ நான் 6 மணிக்கு எடுக்கிறேன். அவர் என்ன பண்ணோம், கண்டெம்ட்னா ஒரு கண்டெம்ட்டை கண்டு இருக்குன்னா அதில் 1 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணுன்றது சட்டம். சார், இதில் அடிப்படையான ஒரு கேள்வி, ஒரு 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்குறார், 3ஆம் தேதி நிறைவேற்றணும்னு சொல்கிறார். 3ஆம் தேதி ஒருவேளை நீ நிறைவேற்றவில்லை என்றாலும் கண்டெம்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பீரியட்னு 30 நாள் நோட்டீஸ் இருக்குது. அந்த 30 நாள் கொடுக்காம 6 மணிக்கு வந்து எடுத்து 6:05க்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் அப்படின்றாங்க. 6:35க்கு உத்தரவை கொடுத்துட்டார். ஆனால் அதற்கான பெட்டிஷன் வந்து 3 மணிக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி, அதை கண்டெம்னரை யாருனோ அவருக்கு எதிரான மனுவை வந்து அந்த ராமரவிக்குமார் 3 மணி நேரம் முன்பே போடுறார். கண்டெம்ட்டே இன்னும் வந்து இன் எஃபெக்ட் வரல. அப்போ ஆனால் அந்த குறைந்தபட்ச ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் பீரியட் 1 மாதம் கூட கொடுக்காமல் 5 நிமிடத்தில் வந்து உத்தரவை பிறப்பித்ததுன்றது வந்து அந்த ஹேஸ்ட், எக்ஸ்ட்ராடினரி ஹேஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சார், அதான் தப்புன்றது. வழக்கு விசாரிச்சதும் தப்பு. எந்த இந்த உத்தரவு சம்மந்தமாக இதை ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேங்க. இப்போ நம்ம வந்து உச்சநீதிமன்றம் பல முறை உத்தரவு போடுது, காவேரியில் தண்ணி திறந்து விடுன்ட்டு. அது உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாலும் திறந்து விட மாட்டேன்னு அந்த யார் பிஜேபி அரசு சொல்கிறாங்க, காங்கிரஸ் அரசு சொல்கிறாங்க, எல்லா பயிலும் சொல்கிறான். என்னங்க கண்டெம்ட்னு எடுத்திருக்காங்களா? ஏன் உச்சநீதிமன்றம் தெரியாதா? அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிலாம் தடாலடியாக செயல்பட முடியாது. உடனே கூப்பிட்டு அப்பா கூப்பிடு, யார்
ஹோம் செக்ரட்டரியா, அது நீர்வளத்துறை செக்ரட்டரியா, இல்லை மந்திரியா, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பு. அதெல்லாம் இது என்ன, இது ஒன்றும் வேலைக்கு ஆகிறது இல்லை. அதை விட்டுருங்க. இப்போ சபரிமலை தீர்ப்பு வந்திருக்கு. அந்த சபரிமலை தீர்ப்பு இன்னும் தடைலாம் செய்யப்படல. ஆனால் நம்ம அமித்ஷா இருக்கார், அவர் சொல்கிறாரு இந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர் சொல்கிறார், உறுதியாக சொல்கிறாரு, அது அமல்படுத்தக்கூடாத தீர்ப்பு, அமல்படுத்த முடியாத தீர்ப்பு அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. அப்போ அதனால் அங்கே அந்த தீர்ப்பின்படி பெண்கள்லாம் போக முடியாது. இன்றைக்கி அப்படி போனால் நாளைக்கு வந்து அங்கே சிபிஎம் அரசு இருக்கக்கூட செய்யாது. அப்போது இதுதான் நடைமுறையில் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணோம் அங்கே? அதே மாதிரி குறைஞ்சபட்சம் இவர் வந்து கண்டெம்ட் எடுக்கலாம். அவர் உத்தரவு போடுறாரு, அது 3ஆம் தேதி நீங்கள் நடைமுறைப்படுத்தலை. அப்போது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு, அரசு அதிகாரிகளை, ஏன் நீ எடுக்கலை, அதனால் பதில் சொல்லுன்னு கேட்டு, எப்போ சவுக்கு சங்கருக்கு அவர் என்ன பண்ணார், அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்து பதில் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் தான் வந்து நடக்கும். இவர்கிட்டவே அங்கே இந்த கண்டெம்ட் இல்லாமல் அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான கண்டெம்ட் அவர்கிட்ட பெண்டிங்காக இருக்குது. குறைஞ்ச அந்த வழக்கெல்லாம் ஏன் அதில் இந்த மாதிரி அவர் பண்ணல? அந்த வழக்கெல்லாம் 5 நிமிஷத்தில் ஆர்டர் கொடுத்தாங்க. இல்லை, அதெல்லாம் வச்சிருக்காருங்க. ஒரு வழக்கு இருக்குது. அதில் இந்த வழக்கில் எக்ஸ்ட்ராடினரியாக என்ன பண்ணுறாருன்னா, கண்டெம்ட்டில் வந்து அவர் கொடுத்த ஆர்டரை மாற்றி எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு, இதில் ராம ரவிக்குமாரே போய் வந்து தீபம் ஏற்றலாம், அது கோயில் நடைமுறைக்கு விரோதமானதுங்க. அவருக்கண்டி ராம ரவிக்குமாரை அர்ச்சகராக நியமிக்கிறாருன்னு வச்சிங்களேன். ராம ரவிக்குமாரை வந்து எப்பா நீ எல்லாம் படி, இந்த என்னென்ன மந்திரங்கள்லாம் நான் உன்னை ஆக்குறேன், நீ நான் பிராமின் ஆகலாம் அப்படின்னாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னைய நடைமுறைப்படி நீங்கள் எங்கே போய் ஏற்றுறது, அது திருவண்ணாமலையாட்டம் யாராட்டம் முதல்ல ஏற்றி விடுறது ஐயர். அதை இல்லாமல் ராம ரவிக்குமாரை ஏற்றுன்றாரு. அவராக கூட கண்டெம்ட்டில் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போகலான்றாரு. அந்த 10 பேருக்கும் இவங்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பாக சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதை வந்து இவர் தவறாக துஷ்பிரயோகம் பண்ணுறாருன்னு என் கருத்து. இதை வந்து நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடி எதானா ஒரு வழக்கில் இந்த சிஐஎஸ்எஃப் போய் பார்த்துட்டு பண்ணியிருக்காரா? இல்லை, ஒரு வழக்கு ஒரு 5 வருஷம் பென்ஷன் தரல, கலெக்டரை என்னை கூப்பிட்டு இன்றைக்கே கொடுக்கணும், அந்த குடும்ப பட்னியாக கிடக்குன்னு சொல்லியிருக்காரா? அவருக்கு வந்து சித்தாந்தம் மேலோங்கி இருக்கு அப்படின்றது, சட்டத்துக்கு மேலே அவருடைய பதவி அவர் மறந்துடுறாரு இதை அப்படின்றத. இவரை பொறுத்தவரைய தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் நான் சொன்னேன், பல உதாரணங்களை சொன்னேன். அதனால் இதை வந்து ஒரு மத பிரச்சனையை உருவாக்கணும்னு நீங்கள் எப்படி சனாதானிகள் விரும்புகிறார்களோ, அதே மாதிரி அங்கே ஒரு மத பதற்றத்தை அங்கே உருவாக்குறதுக்கு இவர் வந்து இவருடைய தீர்ப்பு வந்து உறுதுணையாக இருக்குது. கிட்டத்தட்ட மணிப்பூர் பற்றி எறிந்ததற்கு அங்கே நம்மூரில் இருந்து போன ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தான் காரணமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அரசு சொன்னது, அந்த அங்கே சொன்னது அடிப்படையில் அவர் கொடுத்தாருன்னு அவர் கட்டுரை எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக மைத்தி மக்களுக்கு அந்த ஆமாம் ஆமாம், அது எப்படி தர முடியும்? அந்த தீர்ப்பு தான் ஸ்பார்க் ஆகுது. அந்த மாதிரி மரித்தி எரியுது. அதே மாதிரி தான் இவருடைய இது வந்து அதை நடக்குது. எனவே இதில் என்ன துரதிர்ஷ்டம்னா, இதில் வந்து 3ஆம் தேதி இன்னைக்கு இந்த கண்டெம்ட்டில் இப்படி நடவடிக்கை எடுத்த உடனே 144 போட்டு காவல் தமிழ்நாடு அரசு இந்த சிறப்பாக செயலாற்றியது. அதை அனைவரும் பாராட்டினார்கள். இதை வந்து இந்த 3ஆம் தேதி இன்னைக்கு இதை நடந்ததுக்கு, இந்த செய்திக்கு அப்புறம் அவர் அந்த இடத்துல உள்ள அடுத்து 4ஆம் தேதி இன்னைக்கு மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் போய் நீங்கள் வந்து இப்போ கமிஷனர் போய் இன்றைக்கி ஏற்றுன்றார். அதில் அந்த கோயிலில் இருக்கிற முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள், சாணிகர்கள், அங்கே இருக்கக்கூடிய தலைமை குருக்கள், இவங்க அத்தனை பேரும் ஒரு நாள் தான் ஏற்றுற பழக்கம், 2ஆம் நாள் கிடையாது. 3ஆம் தேதி தான். 3ஆம் தேதி விட்டு அடுத்த கார்த்திகை தான்றாங்க. அதில் கடிதமும் கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர்என்சிக்கு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன, அப்போ தனிப்பட்ட முறையில் இன்னைக்காவது ஏற்று, இல்லாட்டி கண்டெம்ட்டு அப்படின்றாரு. சரி, இதை கண்டெம்ட்டை அந்த உத்தரவை எதிர்த்து 4ஆம் தேதி இன்னைக்கு போனால் 2 நீதிபதிகள் அமர்வு, அதில் அந்த அமர்வுடைய தலைமை தாங்குற அந்த நீதிபதி இருக்கார் பாருங்க, நண்பர், ஆமாம், சகோதரர் ஜெயச்சந்திரன், அவர் ஸ்டே கொடுங்க, அப்பீல் நிதானமாக விசாரிங்கன்னா அப்பீலே டிஸ்மிஸ் பண்ணுறேன். கண்டெம்ட்டில் சாமிநாதன் நீதிபதி போட்டது தப்பு எதுவும் இல்லை. என்ன, அதை ராம ரவிக்குமாரை கோயிலுக்கு பதிலாக ராம ரவிக்குமாரை போய் தீபம் ஏற்ற சொன்னதில் தப்பு கிடையாது. அவராக கூட 10 பேரை கூட்டி போன சொன்னதில் தப்பு கிடையாது. சிஐஎஸ்எஃப் போனதில் தப்பு கிடையாது. நான் சொல்கிறேன், எங்களுக்கு ஒவ்வொருத்தர் நீதிபதி 2 பிஎஸ்ஓ உண்டு. அதாவது தனிப்பட்ட பிஎஸ், பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸ், அதாவது அதிகாரிங்க 2 போலீஸ்காரங்க தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கோம். அங்கே 20 நீதிபதிகள் இருக்காங்க. அந்த 40 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் போய் ஏற்றுன்னு உங்களுது. இது என்ன, இது நடைமுறை?
அதே மாதிரி இன்றைக்கி கூட 1ஆம் தேதி உத்தரவு எடுத்து அப்பீல் போட்டிருக்காங்க. அது இன்றைக்கி வந்தது. இன்றைக்கி கூட அவர் தடை தரல, அது அடுத்த வெள்ளிக்கிழமை போட்டிருக்காரு. அப்போது அதாவது இந்த வழக்கெல்லாம் தடை கொடுக்க வேண்டிய வழக்குன்னு நான் கருதுறேன். நீதியரசர் ஜெயச்சந்திரன் அமர்வு இன்று அந்த விஷயத்திற்கு தடை கொடுக்காமல் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வந்து அதை ஒத்தி போடுறாங்க. அப்போது அடிப்படையில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நீங்கள் சொன்னது போல் 2014 வந்து தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு, 2017 வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை உறுதி செய்து 96 நீதியரசர் கனகராஜ் இதே வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கார். வரக்கூடிய தகவல் என்னன்னா 1926 ஒரு வழக்கிலையுமே தொடர்ந்து எல்லாரும் சொல்றது இதை தீர்மானிக்கிறது கோயில் நிர்வாகங்க. கோயில் நிர்வாகம் தான். சப்போஸ் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நாளைக்கு இந்த உச்சி பிள்ளையார் கோயில் வேண்டாம், உச்சி பிள்ளையார் கோயிலில் சின்ன ஏதோ சேதம் ஏற்பட்டு போச்சு, இன்னொரு இடத்துல பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கணும். அரசு கூட முடிவு எடுக்க முடியாது. கோயில் நிர்வாகம் எடுக்க வேண்டிய முடிவு. அதை சம்பந்தமாக இவங்க இப்படியெல்லாம் மாற்றிலாம் கொடுக்கக்கூடாதுன்றது அந்த 3 தீர்ப்பினுடைய சாரமே. நீதிபதி கனகராய் தீர்ப்பாகட்டும், அடுத்து 2014 வந்த தீர்ப்பு, அதை உறுதி செய்த 2017 தீர்ப்பு அதுதான். ஆனால் இவர்களை பொறுத்த வரையில் இந்த 49 பக்க தீர்ப்பில் இதை பற்றிய விவாதமே இல்லை. ஒரு லைன் பாசிங் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதை தாண்டி இவர் என்ன சொல்றாரு, போத் தி தர்கா அண்ட் டெம்பிள் ஆர் ஆன் தி சேம் பேஜ். வெரி குட், நல்லது. ஏன் எதிரெதிர் முகாமில் ஏன் இருக்கணும்? 2 பேரும் ஒரே பேஜில், அவங்க தர்கா, டெம்பிள், சர்ச் எல்லாம் ஒரே பேஜில் இருக்கிறது தான் செக்யூலரிசம். நீங்கள் என்ன இதில் என்ன ஒருத்தர் அடிச்சு கொண்டார் அவர் அது சொல்கிறாரு, இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அப்போ இதுதான் அவருக்கு வந்து இதில் இன்னும் கேட்டால் அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் விவாதமே அதில் வந்து அதை பற்றி 6 மனுதாரர்கள் இந்த மனுவை வந்து என்ன கேட்டோமோ அதை அந்த ப்ரேயரை கொடுக்க சொல்லி கேட்குறாங்கன்றதை தாண்டி எதையுமே சொல்லலை. 7 எதிர் மனுதாரர்கள் வாதத்தை பெருசாக சொல்கிறாரு. ஆனால் பின்னாடி வந்து அந்த வழக்கை பற்றி பரிசீலனிக்கும் போது இவருடைய வாதத்தை முன்வைக்கிறாரு நீதிபதி. அது வந்து அவங்க ஒன்றே ஆர்கியூ பண்ணதை எங்கேயுமே சொல்லலை. அப்போ இவருடைய இதெல்லாம் இந்த குறைகள்லாம் இருக்குன்றது தான். அதாவது அவர் சித்தாந்த பிரச்சுடைஸ் என்னோட இதெல்லாம் இல்லை. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து பல இது வரும்போது இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து பல ஒரு இம்பீச்மெண்ட் மாதிரிலாம் சொல்கிறோம். குறைஞ்சபட்சம் என்னுடைய கருத்து மாற்றம் இங்கேருந்து மாற்றி வேறு ஊருக்கு போகிறது வந்து இந்த ஓரளவு இந்த பிரச்சனையை தணிக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், இதில் அந்த இதற்கு போகிறதுக்கு முன்பு இன்னும் அடிப்படை கேள்வி, அப்போது ஏற்கனவே வந்து பல நீதிபதிகள் இவரை விட ஒரு 2 ஜட்ஜ் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த உத்தரவும் இருக்குன்றது இவருக்கு நன்றாகவே தெரியும். அப்போது அதை மீறி வந்து இந்த உத்தரவை பிறப்பிப்பது என்பது இந்த ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் ஆகாதா? இதை வந்து தெரிந்தும் எப்படி இன்றைக்கி வந்து குறைந்தபட்சம் அந்த இன்று விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இந்த ஜெயச்சந்திரன் நீதியரசர் தலைமையிலான அமர்வு தே ஷுட் ஹவ் டேக்கன் காக்னிசன்ஸ். அவர்கள் தெரிந்து கூட இல்லை தனி நீதிபதிகள் கொடுத்த உத்தரவு அந்த 2 நீதிபதிகள் உறுதி செய்த உத்தரவை வந்து மீறுகிறது அப்படின்ற முறையிலேயாவது இன்று ஒரு தடையாவது கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்போது அதை எப்படி புரிந்து கொள்வது சார்? உங்கள் சாதாரண எல்லோருக்கும் என்ன புரிதல் இருக்குன்னா, கவர்னர் யார்? அவர் ஒன்றிய அரசினுடைய அவர் சொல்கிறத செய்யறதுக்கு இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் என்ன? அவங்க சொல்கிறத செய்யறதுக்கு இருக்குது. சிஏஜி யார்? அவர் சொல்கிறத செய்யறதுக்கு இருக்காங்க. யூபிஎஸ்சி யார்? நீங்கள் டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னா அவங்க சொல்கிற மாதிரி அவர் போடுவாங்க. இதெல்லாம் ஒத்துப்பீங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம்னா அப்படிலாம் இல்லை. அது என்னமோ ஒரு வானத்திலேருந்து குச்சதுன்னு நினைக்கிற அந்த பக்கம் எப்பந்தி காலத்துலையும் இப்போ மட்டும் சொல்ல, கடந்த 11 ஆண்டுகளாக இந்த மோடி அரசு வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட வந்து என்ன நிலைமைன்னா, பழைய நிலைமை கடந்த 75 ஆண்டுகளாக 1950லேருந்து உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து அங்கே வந்து உயர் சாதிக்காரர்கள் தான் மிகப்பெரிய அளவில் 80% மேற்பட்ட அளவில் இருக்காங்க. பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், பெண்கள். இப்போ கூட பெண்கள் ஒரே நீதிபதி தான் இருக்காங்க. அந்த அந்த நிலைமை அப்படி இருக்கிறதுல கூடுதலாக ஒரு அம்சம். ஏன்னா இப்போ யார் ஆட்சி செய்கிறாங்க? சனாதானிகள் ஆட்சி செய்கிறாங்க. அப்போது நீதிபதிகள் மத்தியிலையும் சனாதானிகள் உள்ளே வர்றதுன்றது நேச்சுரல் ப்ராசஸ்ன்ற நான் இதான் சொல்ல. ஆனால் வர அந்த நீதிபதி அந்த சனாதானம் தூக்கி வச்சுட்டு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அது செய்ய மாட்டாங்க. இப்போ வர நிறைய பேர் அதை தூக்கி வச்சிடுறாங்க, தனியாக வச்சிடுறாங்க, சப்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவரால் சப்ரஸ் பண்ண முடியலன்றது தான் என் கருத்து. இந்த பின்னணியில் தான் எல்லாத்தையுமே பார்க்கணும். யார்? நீதிபதி ஜெயச்சந்திரன் உட்பட இந்த நான் சொன்ன ஓவரால் இந்த சூழலுக்குள்ளார தான் யாரையுமே பொறுத்தணும்னு என் கருத்து. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் போனால் கூட இதை மனசில் வச்சுங்கன்றதை நான் சொல்கிறேன். இந்த அரசுக்கு மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு என்னுடைய கருத்துங்க. மக்கள் எழுச்சிருந்தா இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கடை மூட சொன்னாங்க, மக்கள் மூட தயாராக இல்லை. அதே மாதிரி தமிழக அரசு வந்து அந்த அவங்களெல்லாம் கைது பண்ணும்போது மக்கள் வந்து வழக்கமாக காவல்துறையினுடைய செயலுக்கு வழக்கமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இங்கே அதை ஆதரித்தார்கள் நேரடியாக.
கைத்தட்டி ஆமாம். அப்போ அந்த மக்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கிறார்கள். அந்த மக்கள் என்ன ஓட்டம் அந்த நீதியரசருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், அது ஒன்று. அதை மீறி நம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்ற ஒரு விஷயம். இன்னொன்று சார், தீர்ப்பு வந்ததை தொடர்ந்து நீதிபதி மீதும் சரி நீதிமன்றம் மீதும் சரி தொடர்ந்து கடுமையான விமர்சனம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்னது போல சண்முகம் அவர்களும் சரி பல தலைவர்களும் இம்பீச்மெண்ட் வரைக்கும் நம்ம பேசி அவரு வீரபாண்டியன் தொல் திருமாவளவன் எல்லாரும் சொல்றாங்க. உயர்நீதிமன்றம் இன்னைக்கு கடுமையா எச்சரிச்சிருக்கு, நீங்கள் இது போல நீதிபதியை விமர்சிப்பதை பொறுத்து கொள்ள முடியாது. நீதிபதியினுடைய தீர்ப்பை விமர்சிப்பதற்கு முழு உரிமை இருக்குங்க. அவரை நான் கூட அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கல, அவருக்கு உள்நோக்கெல்லாம் சொல்ல, அவருடைய சித்தாந்தம் கோல் வச்சுக்கிறது, அதை சப்ரஸ் பண்ணன்னு தான் சொல்றேன். இன்னும் கேட்டால் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், ரவீந்திரன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் சொல்கிறாரு, அரசியல் கட்சியில் இருந்து நீதிபதியாக வரலாமா, உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் வரலாம், ஆனால் வருபவர்கள் அவர்களுடைய பழைய அந்த சித்தாந்தத்தை பழைய வாழ்க்கையை சப்ரஸ் பண்ணணுன்றார். எந்த அளவுக்கு சப்ரஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ வெற்றிகரமான நீதிபதின்றாரு. அதை நாங்கள் இப்போ சொல்லும்போது இவங்க கண்டெம்ப்டில் போட்டு என்ன பண்ணுவாங்க, நான் என்ன கேட்குறேன், என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் தானே சார் அனுப்புவாங்க அதிகபட்சம் போனால். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன அது அப்படி எனக்கு தெரியல என்னன்ட்டு, நான் அதை பார்க்கல. அது ஒரு அது இல்லை, நானே இப்போ பெஞ்சே நான் அந்த விமர்சனம் வச்சுருக்கேனே, பெஞ்சு இதை சொல்லுவது சரியில்லைன்னு சொல்ல, அப்படி சொல்கிறதுக்கு அதிக உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா கோயில் தான் இதை முடிவு பண்ணணும். அதுக்கு மாறாக ராம் ரவிக்குமார் போய் ஏற்றலான்றது எப்படி, ஐயர் தான் ஏற்றணுன்றது தான் அவங்க ஆகமம் சொல்லுதுன்றாங்க. இவரை அர்ச்சகரா போட ஒத்து வர, அப்போது இதை அவர் எல்லாத்தையும் சரின்னா அதை நான் தப்புன்னு நான் சொல்கிறது எனக்கு உரிமை இல்லையா? உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் சொல்லலாம். ஒரு முன் உதாரணத்தை சொல்கிறேங்க. ஒன்று, தமிழ்நாட்டில் கல்விக்கான இடஒதுக்கீடு இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் சொன்னாங்க செண்பகம் துரைராஜன் வழக்கில். அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்தில் 7 நீதிபதிகள் அது சரிதான்னாங்க. அது நீ சொன்னது சரியில்லை அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார், காமராசர் சொன்னார். என்ன கடைசி அவங்க சொன்னதான் ஜெயிச்சு 15-4 அதே மாதிரி பல உதாரணம் சொல்லலாம். இப்போது பட்டியலினத்தினர் பழங்குடியினருக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது பாருங்கள், அதில் ஜஸ்டிஸ் கோயல் அப்படின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு கொடுத்து வட இந்தியாவில் ஒரு பெரிய போராட்டம் 10 பட்டியலினத்தவர் இறந்து போனாங்க. மோடி அரசு அந்த தீர்ப்பை ரத்து செய்கிற வகையில் மீண்டும் திருத்தம் கொண்டு வந்தது. அப்போ இது மக்கள் we the people தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. பார்லிமெண்ட், கோர்ட், எக்ஸிக்யூட்டிவ் எல்லாத்த விட we the people are above. Constitution is above everyone. அதனால் இதை பேசுவதற்கான உரிமையை இங்கே ஒன்றும் டெஸ்போட் கிடையாது. ஒன்றும் பாகிஸ்தான் மாதிரி ஒரு மிலிட்ரி ஆட்சி கிட்டத்தட்ட மாதிரி நடக்கிறதெல்லாம் இல்லை, சர்வாதிகாரம் கிடையாது. அவர்கள் ஒரு கொள்கை சார்ந்து இருக்கிறார்கள், அது அவங்களோட தீர்ப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இரு நீதிபதி அமர்களில் ஜெயச்சந்திரன் உட்பட அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம், உச்சநீதிமன்றத்தில் கூட இருக்காங்க அப்படின்னு. அப்போது அவர்கள் ஒரு கொள்கைகளோட இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்கல் ப்ரெஜுடிஸோட தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கக்கூடிய சண்முகமோ திருமாவளவனோ வீரபாண்டியனோ இவர்கள் போன்ற தலைவர் வீரமணி அவர்கள் போன்ற தலைவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை தவறு, அதை கண்டென்ட் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வது நீதிமன்றம் சொல்வது சரியாது. இந்த விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் மிக மிக தவறானதுங்க. என்ன கேட்டால் விமர்சனம் பண்ணலாம், அதே மாதிரி இல்லைங்க. நான் இன்னும் கூட ஒரு கட்டம் மேலே போய் சொல்கிறேங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இருக்கக்கூடிய இந்த நீதிபதிகள்லாம் இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி பேராசிரியர் மோகன் கோபால் ஒரு பலபரப்பான அவரை பற்றி என்ன முக்கியம்னா, அவர் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியில் 5 ஆண்டு டைரக்டர் இருந்தவர். அவர் சொல்கிறாரு, கடந்த 11 ஆண்டுகளில் இங்கே இது ஏற்கனவே உயர் சாதியினர் இருந்த இடத்துல உயர் சாதியினரில் சனாதானிகள் இப்போ நிறைய பேர் இங்கே அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எண்ணிக்கையிலும் சொல்கிறார், 5 பேர் இது வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, இல்லை 7 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. நேற்று ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாரு, 4 நம்பர் உறுதியாக சொல்ல முடியல. இந்த கருத்தை அப்போ அவர் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கட்டும். அதனால் இந்த கருத்துன்றது உண்மைங்க. ஏன்னா இங்கே சனாதானிகள் தான் ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறாங்க, அதனுடைய பாதிப்பு தான் இங்கே இருக்கும். இப்போ நம்ம கவர்னர் யார், கவர்னர் சனாதானியே தான் இருப்பார். இங்கே கொண்டு ஒரு பெரியாரிஸ்டியாக போடுவாங்க. நாம் அப்படி சொல்லலை, ஆனால் இவர் சனாதானின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது கூட சொல்கிறதுக்கு என்ன உரிமை இல்லைன்னு சொல்கிறேன். அவர் செய்கிறத செய்யட்டும். அவர் நீ எந்த சட்டத்தை பாஸ் பண்ணாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம், கோர்ட்டுக்கு போகலாம், அதெல்லாம் ஆகட்டும். ஆனால் நீ என்ன சனாதானின்னு சொல்லக்கூடாது. நீ சனாதானி தானே, சனாதானின்னு சொல்ல என்ன சொல்லுவோம்? எனவே இதை யாருக்குமே இதுதாங்க, இதை ஒரு விவாதம். இந்த விவாதத்தில் ஜனநாயக பூர்வமாக இருக்கமா, நம்ம வன்முறையில் ஈடுபடுறோமான்றது தான். காந்திய முறையில் நாம் கருத்தை சொன்னால் அதை எவரும் தப்பு என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக நீதிமன்றம் உட்பட
யாருமே சொல்ல முடியாதுங்க வந்து இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது. இது வந்து நம்ம வரம்புக்குள்ளே பேசுகிறது தான். இது நமக்கு குடிக்கிற பேச்சுரிமை சம்பந்தத்துக்குள்ளே இருக்கிறது தான். இது வந்து கண்டெம்ட் கிடையாது. இது வரைக்கும் இந்தியாவிலேயே எந்த கண்டெம்ட்லையாச்சும் அன்னைக்கே தீர்ப்பு சொன்னதாக எனக்கு இருக்கான்னு தெரியல. நீதியரசர்களாக வரக்கூடிய நீதிபதிகளாக வரக்கூடிய அந்த கொள்கை சார்ந்தவர்கள் திரு ஜிஆர் சுவாமிநாதன் நீங்கள் சொன்னது போல் அந்த சட்டத்திற்கும் தங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட கொள்கை ஈடுபாட்டுக்கும் அதை பிரித்து பார்க்க தெரியாமல் இது போன்ற தீர்ப்புகள் வழங்கும் போது அப்போது தொடர்ந்து வந்து சட்டத்தின் ஆட்சின்னு உண்மையிலே இருக்கா, இந்த லா ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த ரூல் ஆஃப் லா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல சார். அது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு அந்த கொள்கை சார்ந்திருக்கனால நாம் இது போன்ற எது தீர்ப்புகளை வேண்டாலும் வழங்கலாம் அப்படின்ற ஒரு நீதியரசர்கள் வந்து இண்டிபெண்டா இருக்க வேண்டியவர்கள் இது மாதிரி என்போல்டன் ஆகுறாங்களா தவறா? ஒவ்வொரு நீதிபதிக்கும் முன்னாடி ஒரு அரசியல் ஒரு சித்தாந்தம் இருக்கும். அதை வந்து நீதிபதி ஆன உடனே அதை சப்ரஸ் பண்ணணும். இப்போ திமுகவிலேருந்து இப்போ ராஜீலங்கோ இருந்தார், அவர் அதுக்காகவே தான் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஹைதராபாத்துக்கு. இதே ஆர்எஸ்எஸ் கண்ணன் வந்தார், அவர் வந்து இதுக்காக தான் பஞ்சாபுக்கு பண்ணாங்க. ஆனால் ஹைதராபாத்தில் போய் அவர் வந்து திமுக அரசியலை பேசினார், பஞ்சாபில் போய் இவர் ஆர்எஸ்எஸ் அரசியலை பேசினார்னு யாருமே சொல்லலை. எனவே இங்கே வந்து ஆர்எஸ்எஸ்காரர்களை நீதிபதியை நியமிக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதான் நான் இந்த விக்டோரியா கௌரி கூட சொன்னேன் நான். ஆனால் நீதிபதியை நியமித்ததுக்கப்புறம் அவங்களோட பழைய சித்தாந்தத்தை அவர்கள் பதவியில் இருக்கும்போது இருக்கக்கூடாது என்பதும், அதை மீறி இவரை மாதிரி பண்ணும்போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகுன்றதை நம்ம சொல்கிறோம் சார். அவங்க யார் சார் டிசிப்ளின் பண்ணுறது? அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் உள்ள நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றமோ இல்லைன்னா உயர்நீதிமன்றத்தோட பிரின்சிபல் பெஞ்ச் சிஜே ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ இல்லைன்னா சிஜேஐ தான் அவர்களை வந்து ஒழுங்குபடுத்தணும் இல்லையா சார்? வழக்கமாக எனக்கு அதுக்கு அவங்க தான் நீங்கள் சொல்கிறது வந்து கோட்பாட்டு அளவில் சரி சார். ஆனால் உண்மையில் இது வரைக்கும் 75 ஆண்டுகளில் இது உங்கள் கோர்ட்டில் அப்படி ஒரு எந்த மெக்கானிசமும் இல்லை சார் சரிப்படுத்துறதுக்கெல்லாம். ஒன்று வந்து இம்பீச்மெண்ட்டு, ரெண்டாவது வந்து டிரான்ஸ்ஃபர். இது 2 தான் இருக்குது மெக்கானிசத்தில். இப்போ அதுக்கு இடைப்பட்ட மெக்கானிசம்லாம் இல்லை. இந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. அதனால் இதை வந்து மக்களுடைய இந்த பேச்சும் விமர்சனமும் இந்த ஜனநாயக செயல்பாடும் தான் அவங்களுக்கு ஒரு செக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். இன்றைக்கி இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு நிலை, இந்த தீர்ப்பை எடுத்து அங்கங்கே பேசுகிறாங்கல்ல, அதுதான் சார் வந்து அவருக்கு வந்து இது ஒரு செக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதற்கு மாறா வந்து நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாதது அரசுன்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் வந்து பாராளுமன்றத்திலே பதிவு பண்ணிக்கிறார். தமிழ்நாடு அரசு தவறு பண்ணிடுச்சு உத்தரவை வந்து அமல்படுத்தாமல் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சரின்னு சொல்லி அவர்கள் கொள்கை சார்ந்து பேசுகிறாங்க. ஒரு அரசியல் கட்சி, அவர்கள் சனாதனத்தை வந்து தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள். அப்போ பொதுமக்களுக்கு வந்து இதில் வந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சார்? இதில் சார் நீங்கள் இப்போ தெளிவாக சார், ராம ரவிக்குமார் வந்து நான் முருக பக்தர்னு போட்டார். இப்போ எச் ராஜா, இப்போ அவர் என்ன நயினார் நாகேந்திரன் எல்லாம் தெருவில் வந்து பாஜக தான் தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போது எல் முருகன் அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் பேசி அதையும் சரிப்படுத்துகிறார். அதை அவர் அரசியல் அவர் பேசுகிறார். அவர் அரசியல் அவர் பேசலாம், நயினார் நாகேந்திரன் செய்யலாம், அதே மாதிரி அந்த எச் ராஜா செய்யலாம், ஆனால் நீதிபதி செய்யக்கூடாது சார். இன்னொரு இந்த பிரச்சனையில் அடிப்படையாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், நீதிமன்றம் தரப்பிலையும் சரி இல்லை பொதுவாக இதை ஆதரிக்கக்கூடிய வலதுசாரிகள் சொல்கிறது ரைட் டு ப்ராக்டிஸ் த ரிலிஜன். அது அரசியலமைப்பு சட்டம் விதி 25 கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை. அதில் வந்து அவர் விளக்கேற்றுவது என்று கோரிக்கை வைக்கக்கூடியது, அந்த கோரிக்கை வைக்கக்கூடிய உரிமை வந்து ரவிக்குமாருக்கு வந்து இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இவர் உண்மையிலே அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்க உரிமையை வந்து பறிக்கிறது அரசு நிராகரிப்பதன் மூலமாக அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி சார்? ஆர்டிகல் 25 கான்ஸ்டியூஷனில் அதுதான் நீங்கள் சொல்கிற மத உரிமையை தனிநபருக்கு தருது. அந்த தனிநபருக்கான அந்த மத உரிமைக்கான கட்டுப்பாட்டை விதிக்குது சார். 3 கட்டுப்பாடு இருக்குது. என்னென்னா, ஒன்று ஹெல்த். ஏன்னா அதனால தான் அங்கே கூட்டம் கூடும்போது அங்கே ஒரு நோய் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது கொரோனா காலத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. ஏன்? ஹெல்த்து. அதே மாதிரி பப்ளிக் ஆர்டர். இங்கே அதனால தான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இருக்குது. அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஏன் வந்து ஒரே பாதையில் இந்த பாதையில் தான் போகணுன்றாங்க? இல்லை நாங்கள் இன்னொரு பாதையில் போகணும்னு சொல்ல முடியாது. அதில் ஒரே நாள் தான் போகணுன்றது பப்ளிக் ஆர்டர். அதனால் எனக்கு உரிமை இருக்குது 25, நான் எப்படி வேணாலும் போவேன்லாம் சொல்ல முடியாது. கோயில் நிர்வாகம் தான் இதை முடிவு பண்ணுன்றத உச்ச நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்லியிருக்கு சார். பல தீர்ப்புகள் சொல்லியிருக்கு. குறிப்பாக 2021 திருப்பதி தேவஸ்தானம் சம்பந்தமாக ஒரு வழக்கில் இந்த ஒரு ரிச்சுவலை மாற்ற சொல்லி இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல இதெல்லாம் இந்த தேவஸ்தானம் எடுக்க வேண்டிய முடிவில் நாங்கள் தலையிட முடியாது. இப்போ இந்த தீபம் ஏற்றுறத வந்து உச்சி பிள்ளையார் கோயிலா அல்லது நீ சொல்கிற இதுவா இல்லை 2 இடமா இல்லை 3 இடமான்றதெல்லாம் எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது முருகன் கோயில் தான். முருகன் கோயில் இந்த இடத்த தான் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் நடக்கிற நடைமுறை அநேகமாக ஒரே ஒரு இடத்துல ஏற்றுறது தான் நடக்குது. இப்போ மருதமலை ஒரு இடத்துல தான் இருக்கும். இங்கே ஏன் இவங்களே சொல்கிறாங்கன்னா, மசூதி அவன் கண்ணை உறுத்துது சார், தர்கா அவன் கண்ணை உறுத்துது.
அதனால் கூடுதலாக ஏற்றணும். ரொம்ப நன்றி சார். விரிவாக எங்களோடு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.